அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மனித உள்ளம் பயத்தாலும் கவலையாலும் சஞ்சலம் அடைகிறது என்னும் ஒரு விடயத்தை உலகத்தை படைத்து ஆளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். லகத் ஹலக்னல் இன்சான وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. நிச்சயமாக நாங்கள் மனித இனத்தை நாமே படைத்தோம். ஆரம்பத்தில் மண்ணின் சாரத்தில் இருந்து படைத்தோம். பின்பு தாயின் நெஞ்செலும்புக்கு மத்தியில் இருந்தும் தந்தையின் முதுகெலும்புக்கு மத்தியில் இருந்தும் பீரிட்டு பாய்ந்து வந்த இரு நீர் கலவைகளை கொண்டு படைத்தோம். மனிதனை நாம் முழுக்க நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம். அவனுடைய உள்ளம் ஊசலாடுகிறது. அவனுக்கு கவலை வந்து விடுமோ, அவனுக்கு துன்பம் வந்து விடுமோ, அவனுக்கு நஷ்டம் வந்து விடுமோ, அவனுக்கு நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் மனித உள்ளம் கவலையிலும் சஞ்சலத்திலும் ஊசலாடிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மனிதனின் உள்ளம் சஞ்சலத்திலும் கவலையிலும் துன்பத்திலும் சதா சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் என்று கூறுகின்றான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாம் இந்த மனித இனம் புரிந்து கொள்ள வேண்டும். எனது படைப்பாகிய எனது மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றேன். மனித இனமே, நான் உங்களிடம் எங்கே இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள் உயிர் நரம்பை விட, உங்கள் பிரடி நரம்பை விட, உங்கள் பிரடியில் இருக்கும் உங்கள் உள்ளத்துக்கும் தலைக்கும் இருக்கும் இடையில் இருக்கும் நரம்பு அதைவிட மிக நெருக்கமாக இருக்கின்றேன். மனிதா, உன்னிடம் நான் உனது பிரடி நரம்புக்கு உன் உயிர் நரம்பை விட நெருக்கமாக இருக்கின்றேன். அதனால் நீ பயப்படாதே, சஞ்சலப்படாதே, கவலைப்படாதே. உனக்கு எதுவுமே நடக்காது. உனது கையினால் செய்து கொண்டதை தவிர வேற எதுவுமே நடக்காது. உனது கையினால் எது செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீ அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிவிடு. அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான். மனித இனமே, மனிதர்களே, இந்த கடல் அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், மலையளவு பாவம் செய்திருந்தாலும், பூமி அளவு பாவம் செய்திருந்தாலும், ஆகாயம் அளவு பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு உங்கள் முகத்தை வானத்தின் பால் அவன் பக்கம் திருப்புங்கள். அவன் மன்னித்து விடுவான் என்னும் விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மனித உள்ளம் சதா சஞ்சலத்தில் இருக்கிறது, கவலையில் இருக்கிறது. அதை அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கின்றான் என்னும் விடயத்தை அவன் கூறுகின்றான். மனிதர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான், உங்களை சூழ இருக்கின்றான், உங்கள் முன்னால் இருக்கின்றான், உங்கள் பின்னால் இருக்கின்றான், உங்கள் வலப்புறமாக இருக்கின்றான், உங்கள் இடப்புறமாக இருக்கின்றான், உங்கள் மேல்புறமாக இருக்கின்றான், உங்களுடைய கீழ்ப்புறமாக இருக்கின்றான். அதையும் தாண்டி அவன் உங்களுடைய உயிர் நரம்பு, பிரடி நரம்பு விட அதிகமாக நெருக்கமாக இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அவன் நமக்கு உதவி செய்வான், நலவு செய்வான் என்பதில்
நாம் என்றென்றும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஒன்னாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். அதனால் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு சிக்கல்களில் இருந்தாலும் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைத்து அல்லாஹுவை நமது ராஜ மாளிகையான நமது உள்ளத்தில் அல்லாஹுவை அரசனாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ராஜ மாளிகையாகிய உள்ளம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும். அந்த மாளிகையில் அல்லாஹ் வீட்டிருக்க வேண்டும், அவனுடைய சிந்தனை வீட்டிருக்க வேண்டும். இந்த உள்ளத்தை அல்லாஹ் ஆள வேண்டும், அவனுடைய நல்லெண்ணங்கள் ஆள வேண்டும், அவனுடைய அச்சம் ஆள வேண்டும், அவனுடைய அன்பு ஆள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்போதனைகளும் ஆள வேண்டும். அதை விட்டு இந்த உள்ளத்தில் நாம் அசிங்கங்களையும் தீமைகளையும் கூலங்களையும் குப்பைகளையும் போட்டால் அது நம்மை நாமே அழித்து விடுவோம். அதனால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ மாளிகையான உள்ளத்தில் அல்லாஹுவின் எண்ணமும் அல்லாஹுவின் சிந்தனையும் அல்லாஹுவின் கட்டளையும் அல்லாஹுவின் அன்பும் அல்லாஹுவின் பயமும் சதா நிலைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவரைக்கும் மாத்திரமே நமக்கு இந்த எந்த விதமான அச்சமும் சஞ்சலமும் கவலையும் இருக்காது. நமது ஈருலக வாழ்க்கையும் மிக 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 பாக்கியமானதாக இருக்கும் என்பதை புரிந்து நாம் அதன்படி வாழ்வோமாக, இன்ஷா அல்லாஹ். لقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. 50வது சூரா 16வது எண்ணிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.